அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3இல் ராகு, தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். அந்த ராகு பகவானை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். வெளிநாடு செல்ல ஆசைப்படும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உள்ளது. ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சனி, செவ்வாய், சூரியன், புதன். 4இல் சனி என்பதால் அர்த்தாஷ்டம சனி. சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. பெற்ற தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். தாயாருடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். செவ்வாய் சனி இணைவு என்பதால் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுங்கள். 5இல் சுக்கிரன் சாதகம். ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். அடிக்கடி பிரயாணம் செல்ல வேண்டியிருக்கும். 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் குரு சாதகமாக இருக்கிறார். 7இல் குரு இருந்து ராசியை பார்ப்பதால் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். 9இல் கேது பகவான் சாதகமாக இருக்கிறார். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும். தடையான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். சில பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு லாபங்கள் பெருகும். நன்மைகள் அதிகரிக்கும். பண வரவுகள் அதிகரிக்கலாம். பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று வரலாம். 3இல் ராகு இருப்பதால் தைரியம், துணிச்சல், முயற்சி அதிகரிக்கும். 5ஆம் இடத்துக்கு சூரியனும் செல்ல இருக்கிறார். சூரியனும் சுக்கிரனும் இருப்பதால் கலைத்திறன் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் வரும். கலைத்துறை அன்பர்கள் வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உண்டாகும். அதனால் லாபம் பல மடங்கு பெருகும். திருமண வாழ்க்கை ஆதரவை அளிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். பங்காளிகளுக்குள் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். வெளிநாட்டு வணிக தொடர்புகள் ஆதாயம் தரும். 4இல் சனி, புதன், செவ்வாய் இருப்பதால் சில நேரங்களில் குடும்பத்தில் சில பதற்றங்கள் அதிகரிக்கலாம். 9இல் கேது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பிறருக்கு வாக்குறுதிகளை தைரியமாக தர வேண்டாம். சில நேரங்களில் வாக்குறுதிகள் தவறி போகலாம். ஆக மொத்தம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சுபிட்சமாக உள்ளது. உடல் நலனில் சற்று பாதிப்பு பராமரியுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். குடும்பம் சுபிட்சம் அடையும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.